சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியிருக்கு. கேஎன் நேரு வீட்டிலிருந்து எடுக்கப்பட்ட கட்டுக்கட்டான பணம். திமுக அமைச்சர் கேஎன் நேரு பெயரில் திருப்பதி தேவஸ்தானத்தில் அன்னதானம் செய்ய 44 லட்சம் நன்கொடை வழங்கப்பட்டதா வெளியான தகவல் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்க நிலையில் அவர் அதை மறுத்திருக்காரு. அதாவது அமலாக்கத்துறை கேஎன் நேரு வீட்டில் சோதனை செய்ததாகவும் அவர் வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் இருப்பதாகவும் அமலாக்கத்துறைக்கு தகவல்கள் வெளியானது. இதை உறுதி செய்யும் விதமாக கேஎன் நேரு வீட்டில் சோதனை நடத்தியுள்ளனர். ஆனால் நான் பணமே தரவில்லை, அது எனக்கு தெரியவே தெரியாது என மறுத்திருக்காரு. மேலும் தன்னிடம் அவ்வளவு பணம் இல்லை எனவும் சொல்லியிருக்காரு. திருப்பதி ஏழுமலையான தரிசனம் செய்ய தினந்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்களும் விழா நாட்களிலும் விடுமுறை நாட்களிலும் லட்சக்கணக்கான பக்தர்களும் வருகை தராங்க. பல்வேறு மாநிலங்கள் வெளிநாடுகளில் இருந்து கூட ஏராளமான பக்தர்கள் வருகை தராங்க. இவர்கள் வயிறார உணவு அருந்த 3 வேளையும் திருமலையில் மாத்ரு ஸ்ரீ தடிகொண்டா வெங்கடாம்பாள் அன்னதான கூடத்தில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. ஸ்ரீ வெங்கடேஸ்வரா அன்னப்பிரசாத திட்டம் என்ற பெயரில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. பக்தர்கள் உண்டியலில் செலுத்தும் காணிக்கைகள், நன்கொடைகள் மற்றும் அரசு வங்கிகளில் டெபாசிட் செய்யப்பட்டுள்ள பணத்தில் கிடைக்கும் வட்டியில் இருந்து அன்னதானம் வழங்கப்படுகிறது. மாத்ரு ஸ்ரீ வெங்கடாம்பாள் கூடம் தவிர திருமலையில் உள்ள வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ், பேருந்து நிலையம் உள்ளிட்ட இடங்களில் திருச்சானூர் பத்மாவதி தாயார் கோவில், கோவிந்தராஜர் கோவில், விண்ணு நிவாசம், ராம் பக்கீசா, மாதவம் விடுதிகள் என பல இடங்களில் தினமும் அன்னதானம் வழங்கப்படுகிறது. இதனால் லட்சக்கணக்கானோர் பயனடைகிறார்கள். அன்னதானத்திற்கு நிறைய பேர் நிதி உதவியும் செய்து வருகிறார்கள். இந்த நிலையில் ஒரு நாள் அன்னப்பிரசாதத்துக்கு நன்கொடை வழங்க விரும்புவோர் ரூபாய் 44 லட்சம் செலுத்த வேண்டும் என தேவஸ்தானம் அறிவித்தது. காலை சிற்றுண்டிக்கு மட்டும் என்றால் 10 லட்சம், மதிய உணவு அல்லது இரவு உணவுக்கு 17 லட்சம் என நன்கொடை வழங்கலாம் என தேவஸ்தானம் தெரிவித்தது. ஒரு நாளோ அல்லது 3 வேளைகளில் ஒரு வேளையோ அன்னதானம் வழங்கினால் அவர்களது பெயர்கள் அங்கிருக்கும் டிஜிட்டல் பலகையில் வெளியிடப்படும். இந்த நிலையில் திமுக மூத்த அமைச்சர் கேஎன் நேரு 44 லட்சம் நன்கொடை வழங்கியதாக கடந்த 9ஆம் தேதி அங்கிருந்த பலகையில் வெளியானது. இந்த செய்தி சமூக வலைதளங்களில் பரவியது. அதனால் அமலாக்கத்துறை கேஎன் நேரு வீட்டில் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டார்கள். இதற்கிடையில் நேரு, நான் பணம் கொடுக்கக்கூடாதா, கொடுத்திருந்தால் விமர்சனம் செய்யட்டும், நான் நல்லவன் என யாரும் சொல்ல மாட்டார்கள் என கோபமாக பேசியிருந்தார். இந்த நிலையில் கேஎன் நேரு நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் கூறுகையில், நான் திருப்பதி கோயிலுக்கு நன்கொடை கொடுக்கவில்லை, என்னிடம் அவ்வளவு பணம் இல்லை, எனக்கு தெரியாமல் என் குடும்பத்தினர்கள் செய்துள்ளனர், எனக்கு தெரிந்திருந்தால் நான் தடுத்து நிறுத்தி இருப்பேன் என தெரிவித்தார். இரு பிரஸ் மீட்டுகளிலும் கேஎன் நேரு முரணான விளக்கங்கள் அளித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. கண்டிப்பாக கேஎன் நேரு வீட்டிலிருந்து கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்பட்டால் அவருக்கு எந்த மாதிரியான தண்டனை கொடுக்கப்படும் என்பதை நீங்கள் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள்.